நீங்க தமிழ் சினிமா மிஸ் பண்ணுவீங்களா? தமிழ் படங்கள்லாம் பாக்குறீங்களா? இப்போ உள்ள ஹீரோயின் உங்களுக்கு யார் யார்? எனக்கு முதல்ல இருந்து படங்கள் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். நான் ஹீரோயின் ஆகிறதுக்கு முன்னாடில இருந்து ஸ்கூல் கட் அடிச்சு, காலேஜ் கட் அடிச்சு நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் நான் ஹீரோவா யாரே என்னோட ஹீரோ நினச்சி நான் ஒரு ஃபேனாக இருந்தனோ அவங்க கூட நான் நடிக்கும்போது த்ரில்லிங்காக இருந்துச்சு. தெலுங்குல நாகார்ஜுன் சார் கூட நடிக்கும்போது, சிரஞ்சீவி சார் கூட நடிக்கும்போது, தமிழில் கார்த்திக் சார் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஆல் டைம் ஃபேவரெட்டு. ஸோ நாங்கள் திருப்பதியில் இருக்கும்போது அக்னி நட்சத்திரம் படம், மௌனராகம் படம், அப்படியே வருஷம் 16. ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்த்து நாங்கள் ஒரு ஃபேனாக இருந்தனாங்க. ஒன்னடித்தில் என்னை கொடுத்து நான் அவர் கூட நடிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் அந்த படம் சூப்பர் ஹிட்டாக எனக்கு ஒரு ஸ்டேட் அவார்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வரும்போது இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஸோ மறுபடி நான் பாலிடிக்ஸில் இருந்தாலும் ஃபிலிம்ஸ் பார்ப்பேன். எல்லா படம் அப் டு டேட்டு எல்லா படம் நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே அந்த ஃபிலிம் பிளட் இருக்குது, எனக்கும் செல்வாக்கு என் பசங்களுக்கு. ஸோ எல்லாருமே ஃபிலிம் பார்க்குறதுன்னா ரொம்ப சந்தோஷமாக தியேட்டர் போய் பார்ப்போம். அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லுவாங்க 2 ஹீரோயின் இல்லை 2 லேடி சண்டை போடுவாங்க ஜெலஸ். எங்களுக்கு அது எப்போவுமே இல்லை. நீங்கள் எங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா நான், குஷ், மீனா, ரம்பா, தேவியானி, ரம்யா கிருஷ்ணன் நாங்கள் எல்லாம் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். இப்போ கூட நீங்கள் ரீசெண்டாக எங்கள் ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. அவங்க நகரிக்கு வருவாங்க, நான் ரம்பா வீட்டுக்கு வருவோம். அப்போ எல்லோரும் அங்கே லஞ்ச் பண்ணுறது. ஸோ இவங்களே ப்ரிப்பேர் பண்ணோம். ஏன்னா ஊட்டி விடுவாங்க ரம்பாக்கு எல்லாம் ரொம்ப இன்னோசென்ட்டாக. மீனா எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்களாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்போம். ரம்யா, நான், தேவியானி, மீனா, ரம்பா எல்லாம் ரொம்ப அந்த பேபி மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா அவங்க பக்கத்தில் உட்காந்து அந்த ஷார்ட் கேப்பில் ஊட்டி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களே இப்போ ஒரு ரெஸ்பான்சிபிள் மதராக அவங்க ஃபேமிலி மெயின்டைன் பண்ணாமல் வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சமைச்சு வைக்கிறது, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரீசெண்டாக நாங்கள் எல்லாம் அது மாதிரி மீட் பண்ணி குக் பண்ணி சாப்பிடும்போது ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் இதில். ஸோ அந்த மாதிரி மீட் பண்ணுறோம் ஃபங்க்ஷன்ஸில், பர்த்டேஸில், இந்த மாதிரி. ஆனால் ஒரு படம் மூலியமாக மறுபடி வந்தது நான் லெனின் பாண்டியன். ஸோ இந்த ட்ரைலர் போஸ்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு அதுக்கு ரீட்வீட் பண்ணது குஷ்பூ. ஸோ எப்போவுமே அவங்க எங்களோட சீனியர், ஆனால் எப்போவுமே எங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் குஷ். உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. எல்லாரையும் ஒரு இடத்துல அந்த என்ன சொல்லுவாங்க, கனெக்டிங் பீப்புள்னு சொல்லுவாங்க. அது குஷ் எப்போவுமே செய்வாங்க. அதுக்கப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரபுதேவா, அவர் ட்வீட் பண்ணார். ஸோ பிளஸ் பண்ணாங்க, நீங்கள் மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.